டிகிரி முடிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்க வேண்டியது, என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 40 மார்க்ல ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்க வேண்டியது. அதை எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா? அதெல்லாம் படிச்சவன் இல்லையா? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரி தாடினார் போலாம் கல்லாதான் கற்ற கவின்னு போயிட்டான். என்ன அர்த்தம்? ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடினா எவ்வளவு அழகா இருக்கும், வான்கோழி தனக்கும் தோகை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு ஆடினா எவ்வளவு கேவலமா இருக்கும். உண்மையிலேயே படிச்சவன் நல்லா அவன் மயிலான், படிக்கிற மாதிரி நடிச்சு 40 மார்க் மட்டும் வாங்கிட்டு பாஸ் பண்ணி வர்றவன் வான்கோழியான். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம்னா. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு கேள்வி கேட்டா பேச தெரியாது, தமிழ்ல கையில பேப்பர் இல்லாம ஒரு 10 நிமிஷம் பேச தெரியாது, சுத்தமா தமிழ் உச்சரிக்க தெரியாது பொதுவா. ஆனா நான் படிச்சுட்டேன், ஒரு சர்டிபிகேட் வச்சிருக்கேன். வடிவேல் சொல்லுவான்ல ஒரு சினிமால, நானும் ரவுடி தான். அது மாதிரி நானும் படிச்சவன் தான் ரோட்ல சுத்தினேன்னா அதனால என்ன பிரயோஜனம்? படிச்சவனுக்கு படிக்காதவனுக்கு வித்தியாசமே இல்லைன்ட்டான். அப்போ உண்மையா படிச்சவனா இருந்தா எப்படி இருக்கணும்? என்ன சப்ஜெக்ட் படிக்கிறியோ அதுல தரோவா நாலேஜ் இருக்கணும், அப்பதான் உனக்கு வேலை கிடைக்கும். படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லைன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்களே, பொய் தெரியுமா உங்களுக்கு? உண்மையா படிச்சவன் யாருக்கும் வேலை இல்லாம இல்ல. இந்தியா முழுமைக்கும் 50 லட்சம் வேலை ராணுவம் உட்பட காலியா இருக்கு. வேலைக்கு ஆள் வாடான்னு கூப்பிட்டா தகுதியான ஆள் கிடைக்கல. சமீபத்தில் ஒரு காலேஜ்ல பேசின, நாமக்கல்ல அற்புதமான கல்லூரி, 2000 பேர் வேலைக்கு எடுக்கிறதுக்கு கூப்பிடுறான், 10 கம்பெனி உட்கார்ந்துருக்கான். என்ஜினியரிங் காலேஜ் 200 பேர் வர்றான். எதுக்கு? கேம்பஸ் இன்டர்வியூக்கு. ஏன் காரணம்? அதுல என்னால பாஸ் பண்ண முடியாது. அப்ப ரோட்ல போய் தார் போடு, வேற என்ன செய்வ? யோசித்து பாருங்க. இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மாதிரி பெரிய அதிகாரிகளா வேலைக்கு போய் வேலை பார்த்து சம்பாரிச்சு தன்னையும் தன் தந்தையையும் தாயையும் தன் உடன் பிறந்தவர்களையும் தான் கல்யாணம் பண்ண மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பெரிய ஆளாக்கணும்னா உனக்கு கல்வி மட்டும்தான் வழி. பணக்கார பிள்ளை படிக்கிறானோ இல்லையா, நம்ம மாதிரி ஏழை பிள்ளைங்க படிக்கணும். ஏன் தெரியுமா? உன்னோட பெருமை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்க. அதை கடந்து வந்தவன் என்ற காரணத்தினால் இதை சொல்லுவதற்குரிய தகுதி எனக்கு உண்டு என்று நினைத்து சொல்லுகிறேன். என்ன தெரியுமா உன் பெருமை? பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன. நான் சொல்ற பணக்காரன் உங்க ஊர்ல இருக்கிற பணக்காரன் இல்ல, அம்பானி, அதானி, டாடா, பிர்லா. அவனே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். அவன் வீட்டுல பிறக்கிற பிள்ளைங்களை தூக்கி வச்சுக்கிறதுக்கு 4 வேலைக்காரர் இருப்பான். நம்ம மாதிரி ஏழை குடும்பத்துல பிறக்கிற பிள்ளைங்களுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன. பணக்கார வீட்டுல பிறக்கிற புள்ள பிறக்கும் போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம மாதிரி ஏழை குடும்பத்துல பிறக்கிற பிள்ளைங்களுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை. இவ்வளவு இருந்து நமக்கு பெருமை என்ன தெரியுமா? பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரிசுரிமை. நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை. அதை உங்களால் மட்டுமே நிரூபிக்க முடியும்.